தூத்துக்குடி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்பட்டதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் தூத்துக்குடி வஉசி சாலை, பழைய மாநகராட்சி, புதிய பேருந்து நிலையம், 3வது மைல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் தற்போது வெப்பம் குறைந்து காணப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் அருகே மின்சார கம்பத்தின் மீது மர்ம வாகனம் மோதியதில் பல மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதிக்குள்ளாகினர். திருத்தணி நகராட்சி சித்தூர் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்றது. இந்த பணியின் போது சாலை ஓரங்களில் இருந்த மின்சார கம்பங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அகற்றாமல் சென்றுள்ளனர். இதனால் மின்சார கம்பத்தின் மீது மர்ம வாகனம் மோதி கம்பம் சேதமடைந்தது மட்டுமல்லாமல் மின்சாரமின்றி பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் விடிய அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதால் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போலியான இறப்பு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரக்கோணத்தை சேர்ந்த சகுந்தலா என்ற மூதாட்டி உயிருடன் இருக்கும் போதே இறந்து போனதாக அரக்கோணம் நகராட்சியில் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜஷ்வந்த் என்பவர் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிறந்தது போன்று போலி பிறப்பு சான்றிதழ் பெற்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அரக்கோணம் நகராட்சியில் போலி சான்றிதழ்கள் வழங்குவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கறிஞரை திருநங்கைகள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் திருநங்கைகளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுத் தருவதாகவும் வீடு கட்டுவதற்கு அனுமதி பெற்றுத் தருவதாகவும் சமூக நலத்துறை அலுவலர் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது வழக்கறிஞர் ஒருவர் அவர்களை தரக்குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் வழக்கறிஞரை சரமாரியாக தாக்கினர். மேலும் வழக்கறிஞர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து எலக்ட்ரிக் கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. ராமநாதபுரத்திலிருந்து புதுமடம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எலக்ட்ரிக் கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் கடையில் வைத்திருந்த சுமார் 1 லட்சம் மதிப்பிலான எலக்ட்ரிக் பொருட்கள் சேதமடைந்தது. விடியா ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததே இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் கோட்டை பகுதியில் பட்டு வளர்ச்சித்துறையில் நடைபெறும் ஊழலை எதிர்த்து பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பட்டு விவசாயிகளுக்கு தரமற்ற தளவாட பொருட்களை வழங்கி அரசு நிதியை அதிகாரிகள் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஊழல் செய்துள்ளவர்கள் மீது விடியா அரசு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். எவ்வளவு ஏக்கர் மல்பரி பயிரிடப்படுகிறது என்பதற்கும் எவ்வளவு ஏக்கருக்கு அரசு மானியம் பயன்படுத்தப்படுகிறது என்ற இந்த 2 விஷயத்தையும் கூறிய முறையில் ஆய்வு செய்தால் அதில் நடக்கக்கூடிய ஊழல்கள் வெளிவரும். அதிகாரிகள் பணியிடங்களை பாதுகாப்பதற்காக பொய்யான புள்ளி விவரங்களை கொடுத்து அரசினுடைய நிதியை மானியமாக அதிகாரிகள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரத்தில் பாதை ஆக்கிரமிப்பு குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த நபர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாடானை அருகே சம்பை கிராமத்தில் உள்ள கார்த்திகேயன் என்பவரது வீட்டிற்கு செல்லும் பாதையை அதே பகுதியைச் சேர்ந்த சந்தானம் என்பவர் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து அடைத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் மனமுடைந்த கார்த்திகேயன் தாலுகா அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. 7 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக் ஆஃபீஸர், கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன். எந்த போராட்டமும் எனக்கு வெல்லலை. கடைசி கட்டமாக நானும் என் ஒய்ஃபு நான் ஒரு கேண்டி கேப்டு, நல்லா பாருங்கள், என் காலைக்கு எடுத்துங்க, ஃபோட்டோ எடுத்துங்க, நான் ஒரு கேண்டி கேப்டு, நானும் போராடி பார்த்தா முடியாத பட்சத்துக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு தற்கொலை முயற்சிக்கு வந்துட்டேன்.
விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விடியா திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதால் தங்களையும் சாட்சியாக இணைக்க கோரி அமலாக்கத்துறை மனு அளித்தது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு மற்றும் அமலாக்கத்துறையினர் யாரும் ஆஜராகாததால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே வாங்காத கடனுக்காக ரயில்வே ஊழியரின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் பிடித்தம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல் நல்லாத்தூரைச் சேர்ந்த ரயில்வே ஊழியரான செந்தில்குமார் என்பவரிடத்தில் 81 லட்சம் ரூபாய் கடன் தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு சென்னையை சேர்ந்த தனியார் நிதி நிறுவனத்தினர் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் வாங்காத கடனுக்கு மாத தவணையாக 81,000 ரூபாய் வங்கிக் கணக்கிலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து தனியார் நிதி நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நான் வாங்காத லோன், நான் கண்ணில் பார்க்காத செக் 81 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐயாக 81,000 ரூபாய் எனது வங்கி கணக்கில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தவறான முறை. அங்கு அணுகிய போது குமார் என்பவர் என்னை மிரட்டி வருகிறார். மேலும் பால் பாண்டி என்பவரும் தீபக் அவரும் மற்றும் அந்த கீழ்ப்பாக்கு பிரான்ச், அது கீழ்ப்பாக்கு பிரான்ச்சு, பிராமல் ஃபைனான்ஸ் கீழ்ப்பாக்கு பிரான்ச் மேனேஜரும் என்னை மிரட்டிய, நீங்கள் செக்கு நாங்கள் கட் பண்ணி விட்டோம், நீங்கள் செக்கு வாங்கித்தான் வேண்டும், இல்லைனால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எங்களை மிரட்டி வருகிறார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பெய்த கோடை மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாங்குநேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான கோடை மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் நகர காவல் நிலைய முன்னாள் ஆய்வாளருக்கு மகளிர் விரைவு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் நகர காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற குற்ற வழக்கு தொடர்பாக கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியான காவல் ஆய்வாளர் விதுன்குமார் காலக்கெடு வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. ஆகையால் அவருக்கு கரூர் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளார். தற்போது காவல் ஆய்வாளர் விதுன்குமார் திருச்சி தில்லை நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் உலகுடையார்பாளையம் கிராமத்தில் சேதமடைந்த பாலத்தை சரி செய்து தராததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் பேனர் வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊரின் மைய பகுதியில் உள்ள பாலமானது கடந்த சில ஆண்டுகளாக பலத்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக ஆபத்தான நிலையில் உள்ளது. பாலத்தை சீர் செய்ய அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்துள்ளனர். அதனால ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாமே போகிறாங்க. அதே மாதிரி காங்கேயம் போகிறவங்களும் இந்த பக்கம் போகிறாங்க. முந்தானத்தோ ஒரு லாரி கூட இந்த சைடு கம்மற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் இந்த பக்கம் பாலம் ஓட்டையாக இருக்குது. இதை நாங்கள் பொதுமக்களெல்லாம் சேர்ந்து மஞ்சி வச்சு அடைச்சிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் செஞ்சாங்க. நாங்கள் அந்த சைடு இருக்கிறனால நாங்கள் அதிகமாக வர மாட்டோம். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தண்ணியோ எது வந்தாலும் மெயின் பாதிப்பு இவங்களுக்கெல்லாம் இவங்க அந்த கரையோரத்தில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்களை எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம். அவங்க கரையோரத்தில் இருக்காங்க. இங்கே போகிற தண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடும். தமிழக கடற்பகுதியில் கேரள மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்க வலியுறுத்தி 3வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக கடற்கரை பகுதியில் கேரளாவைச் சேர்ந்த விசைப்படகுகள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆலந்தலை, அமளிநகர் உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பல கோடி ரூபாய் மீன் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் அரசு பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் செய்யும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் அரசு நகர பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகவும் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்வது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விடியா திமுக அரசு போதிய அளவில் அரசு பேருந்துகளை இயக்கிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகை நல்லெண்ண அடிப்படையில் அபராதம் விதிக்காமல் மாலத்தீவு அரசு விடுவித்துள்ளது. தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மைக்கேல் பாக்கியராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைபிடித்த மாலத்தீவு அரசு
2,28,43,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இதைத் தொடர்ந்து மாலத்தீவு அரசுடன் விசைப்படகு உரிமையாளர் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் நல்லெண்ண அடிப்படையில் மாலத்தீவு அரசாங்கம் விசைப்படகை அபராதமின்றி விடுவித்தது. திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூர் அருகே குட்டிமலை பகுதி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குட்டிமலை பகுதியில் செயல்பட்டு வரும் குவாரி ஒன்றிலிருந்து ஏற்றிச் செல்லப்படும் ஜல்லி கற்களால் அப்பகுதி முழுவதும் மண் துகள்கள் குவிந்து கிடப்பதால் குட்டிமலை பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை விடியா திமுக கவுன்சிலர் மற்றும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பதாகைகளை ஏந்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமைச்சிட்டு இன்னைக்கு நிம்மதியாக சமைச்ச சொத்தை சாப்பிட முடியாது, சோத்துல மண்ணை போடுறான் அப்படிம்பாங்க. அது ஆனால் இங்கே நிஜமோல இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டிமலை பகுதி ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி உள்ளது. நாங்கள் பல தடவை மனு கொடுத்துட்டோம் கலெக்டர், எந்தவித நடவடிக்கை இல்லை. ஆகவே இந்த தேர்தல் நேரத்தில் வாக்காளரோட உரிமையை பறிக்கக்கூடாது, வாக்காளர் உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் வருகிற 2024-19 பாராளுமன்ற தேர்தலை குட்டிமலை மக்கள் நாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம். தருமபுரி அருகே பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் மற்றும் கிணறுகளில் உள்ள நீரின் அளவு குறைந்ததால் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். அரூர், மொரப்பூர், கம்பைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் போதிய தண்ணீரின்றி செடிகளிலேயே தக்காளிகள் காய்ந்து அழுகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.